டாக்டர் கமலா ஸ்பீக்கிங். டாக்டர், தேவியோட கண்ணு அசையறத பார்த்தோம். அப்படியா? ஆமா டாக்டர். கால் ஆல் தி டாக்டர்ஸ். தேவி, முக்கிய செய்தி. 25 வருடங்களாக கோமாவில் இருந்த தேவி என்பவருக்கு இன்று அதிகாலை நினைவு திரும்பியது. Early this morning, a woman regained consciousness after 5 weeks coma for over 25 years. Belonging to அம்மா, என்ன இது? எழுந்திருங்க. அம்மா, உங்களுடைய 25 வருஷம் கஷ்டம்தான் எங்க பொண்ணை காப்பாத்திடுச்சு. உங்க பொண்ணோட நினைவு மருந்தால திரும்பல, கடவுளோட அருளால திரும்பி இருக்கு. அவங்களுக்கு எப்ப நினைவு திரும்பிச்சு? இன்னைக்கு காலையில 6 மணிக்கு தேவிக்கு நினைவு திரும்பிச்சு. 25 வருஷம் கடந்துடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பேசுனாங்களா? இல்ல. அப்ப எதை வச்சு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்றீங்க? அதுக்காகத்தானமா நாங்க டாக்டர் படிச்சிருக்கோம். நாங்க தேவியை பார்க்க முடியுமா? நிச்சயமா. தேவி கிட்ட கேள்வி கேட்கலாமா? நோ சாரி. தேவி எப்ப நடப்பாங்க? அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அவங்களுக்கு இப்ப அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். அதனால இங்க இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றோம். எங்க? கேரளாவுக்கு. சந்திரன், அதிசயத்தை பாத்தீங்களா? 25 வருஷம் கழிச்சு நினைவு திரும்பி இருக்கு. வாழ வேண்டிய வயசெல்லாம் கோமாலேயே கழிஞ்சிருச்சு. இனிமே அந்த நினைவு திரும்பி என்ன பிரயோஜனம்? சார், அவங்க என் கூட படிச்சவங்க. இங்க காலேஜ் பீரியட் தான் அவங்க கோமாவுல போனாங்க. ஹலோ, பாஷா பேசுறேன். பாஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டிவில நியூஸ் பாத்தியா? பார்த்தேன்டா. தேவியை பார்த்த உடனே அப்செட் ஆயிட்டேன். நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. சரி. ஹலோ சார், திருச்சி கலெக்டர் மணிவண்ணன் பேசுறாரு. மணி, பார்த்தேன். சந்திரன் கால் பண்ணானா? சந்திரனை கிளம்பி சென்னைக்கு வர சொல்லிட்டேன். நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு ப்ரோக்ராம் என்னன்னு சொல்றேன். நீ லீவுக்கு அப்ளை பண்ணிடு. ஓகேடா. குட் ஈவினிங் சார். இந்தாங்க டிக்கெட். ட்ரெயின் 40 நிமிஷம் லேட். சந்திரன், உங்க ஃப்ரெண்டு தேவியை ஊர்ல பார்த்ததும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஓகே. ஏ ரஹ்மான் மியூசிக் தான் சூப்பர்ரா. எனக்கு யுவன் தாண்டா ரொம்ப பிடிக்கும். ஹாரிஸ் தாண்டா சூப்பர். அம்மா, ஒரு நிமிஷம். என்ன? நீ கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லவா? என்ன வழி? தினமும் கட்டு புல்லு சாப்பிடு, கண் நல்லா தெரியும். எப்படி சொல்ற? புல்லு சாப்பிட மாட்டு கண்ணாடியா போட்டுருக்கு. போடா தடியா. சரோ, என்ன உன் ஆளு பிரசவ ஆஸ்பத்திரி வழியா நின்னு துடிக்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஏய், சும்மா ரெடி. சரோ, நான் கேக்குறேன். என்ன சந்திரன், ஏதாவது பிரச்சனையா? உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா? நம்ம கூட படிக்கிறவன் டென்ஷன்ல இருக்கானே, என்னன்னு கேட்டோம். யார் சொன்னா நான் டென்ஷன்ல இருக்கேன்னு? இதோ இவ சொன்னா. ஏய், நான் இல்ல. நான் சொல்றேன். செமிஸ்டர் ஃபீஸ் கட்ட கொடுத்த காசுல இளையராஜா கேசட் வாங்கிட்டான். மணி பணம் தரேன்னு சொல்லிருக்கான். அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட இருக்கு, நான் என்ன தரவா? ஒண்ணும் வேணாம். பிரஸ்டீஜ் பாக்குறாருடி. மணி, ஏன்டா அவ்வளவு லேட்டு? மணி, ஃபீஸ் கட்டணும், காசு குடுறா. ஏய் பாடி. என் பிரச்சனை கொஞ்சம் பாருடா. மணி, ஃபீஸ் கட்டணும், காசை குடுறா. ஏ மணி, 16 வயது நிலை சப்பானி மாதிரி ஆயிட்டா. சந்தைக்கு போகணும், காசை கொடுன்னு கேக்குறான். சீக்கிரம் காசை கொடு. Establishment of British power in India. Various wars were fought between the India and English East India Company. The war with Bengal was started with the Battle of Plassey and ended with the Battle of Buxar. The governor of Bengal was raised to the position of the governor general, helped by the council of 4 members, and any decision would require a majority vote. Pa,
ஃபீஸ் கட்டிட்டியா? கட்டிட்டேன். ரசீது என்கிட்ட காட்டிட்டானே. 10 கேசட் வாங்கினியாமே? ஆ? இளையராஜா பட கேசட் வாங்கினியா? கேசட் கடைக்காரரே சொன்னார். இல்ல ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வர சொன்னா. போய் சொல்லாத. ஏங்க நம்ம சந்திரனா காலேஜ் காம்படிஷன்ல பாட செலக்ட் பண்ணிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கூட்டமே பாடுது பிச்சை எடுக்கிறதுக்காக. அவனை ஒழுங்கா படிச்சு ஏதாவது நல்ல வேலைக்கு போற வழியை பார்க்க சொல்லு. நம்ம குடும்பம் ஒண்ணு சங்கீத குடும்பம் கிடையாது. டேய், நான் கேட்டது உண்மையை சொல்லு. கேசட் வாங்கினே இல்லையா? இல்லப்பா வாங்கல. என்னடா இதெல்லாம்? பொய் சொல்லாத எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். இடிய வளர்ந்துட்டோங்க திமிரா. இப்பதாண்டா உனக்கு மீசம் முளைச்சிருக்கு, எனக்கு நரைச்சிருக்கு. ஏன் அனுபவத்தை வச்சுதான் உன் வாழ்க்கை அமையணும். எதுக்கு இப்படி டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கு பிபி வேற இருக்கு. எனக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லு. அவன் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்கணும். பிரமாதம் பிரமாதம். சரோ நீ பாடு. தேவி ஃபங்க்ஷனுக்கு என்ன பாட்டு பாடலாம்? எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு. அப்போ சிட்டுக்குருவி. ஆமா இல்ல நீ இளையராஜா பாட்டு பாடு. சரோ எம்எஸ்வி தான் பெஸ்ட். நீ அவர் பாட்டு பாடு. சரோ இளையராஜா தான் பெஸ்ட், நீ அவர் பாட்டு பாடு. யார் பாட்டையாவது பாடுங்க, ஆனா நம்ம காலேஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும். சரோ நீ இளையராஜா பாட்டு பாடாத. எங்க விஷயத்துல நீ ஏன் தலையிட? தேவி அடிச்ச அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறா. அதெல்லாம் கேட்க முடியாது. நமக்கு சண்டையை மூட்டிட்டு அவளுக்கு போயிட்டாளுங்க. விடுடா முதல்ல. உட்கார்றா. டேய் அவனை எதுக்குடா அடிச்ச? தேவையில்லாத சண்டைடா. சந்திரா, நீ பண்ணதும் தப்புதான். தயா இருடா. டேய் சந்திரா, சாரிடா. தேவி நீ அடிச்சதுனால. டேய் போடா. டேய் நில்றா. போடா. நில்றா. நான் வீட்டுக்கு போய் சரி பண்றேன்டா. முதல்ல அத செய். எதுக்கு தேவி அடிச்ச? இளையராஜா பத்தி தப்பா பேசினா அடிச்சேன். எதுக்கு சண்டை எல்லாம் போடுற? நான் ஒண்ணும் போடல. ஆமா காம்படிஷன்ல நீ என்ன பாட்டு பாட போற? நான் பாடுறதாவே இல்ல. நீ பாடி பிரைஸ் வாங்கு. இந்தாமா இத கொண்டு உள்ள வை. நீ எப்ப வந்த? இப்பதான் சார். சார் எப்படியாவது இளையராஜா மியூசிக்ல ஒரு பாட்டு பாடணும். நீ முதல்ல ஒழுங்கா பாட கத்துக்க. சந்திரா, சந்திரா நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. ஏன்டா வண்டி என்னத்த சொன்ன? பாடத்துல சின்ன சந்தேகம், சந்திரனை கேட்டு வந்துடுறேன். பாடத்துல உனக்கு சந்தேகம், அத நீ என்ன நம்ப சொல்ற? அப்பனை ஏமாத்திரமாக ஒரு நாள் உருப்பட்டதே கிடையாது. சந்தேகப்படுற அப்ப நிம்மதி வாழ மாட்டான். எனக்குன்னு வந்து சேர்ந்துச்சு பாரு. டேய் சந்திரா, என்னடா நீ தேவி அடிச்சல, அந்த விஷயம் எங்க மாமனுக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை தேடிட்டு இருக்கானு. அண்ணா அவன் தானே. போ போ போ, கடா வெட்ட போற. நிக்காத, போ போ, போயிட்டாரு. கடாவே காணோம். டேய் உன் பக்கத்துல கடாவை நிக்க வச்சுக்கிட்டு தேடுற. டேய் ஒண்ணுக்கு வந்துரும். நான் கட்டிக்கு போறவளை கை நீட்டி அடிச்சாமே, தேவிய தொட்ட கைய வாங்கி போனான்னு அண்ணா கை பிடிச்ச ஏறா. என்னண்ணா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. பசங்க ரொம்ப வேகமா ஓடுறாங்க. நீங்க போங்க. அண்ணன் கேட்டாருன்னா அருவ மாத்த போயிருக்குன்னு சொல்லுங்க. மூச்சு வாங்க. டேய் ஏய், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை காலேஜ்ல அடிச்சானே, அவன் கை எடுக்க தான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க. தேவி, அவனை என்ன பண்ணு சொல்லு. வெட்டவா குத்தவா? நான் சொல்றதை நீங்க கேப்பீங்களா? கேட்பேன். ஆனா சரிதான் வேணாமன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். சந்திரனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. இப்பயே அழுவுற? உன் கூட படிக்கிறவனுக்கு சொல்லி வை. உன்னை தொடர உரிமை இந்த பாண்டியன் மட்டும் தான் இருக்கு. டேய் வாங்கடா. மாமி என்னடி? அப்பா சாயங்காலம் வெளியில போறாரா?
சந்திரனை இப்பவே பாட்டு கிளாஸ்க்கு வர சொன்னாரு. மெதுவா பேசுறி. அவன் பாட்டு கத்துக்கிறது அவங்க அப்பாவுக்கே தெரியாது. உங்க பையன் எஸ்பிபி மாதிரி பெரிய ஆளா வருவான். அப்ப மாமா என்ன பண்ணுவாரு? நீ சொல்ற மாதிரி என் பையன் ஆயிட்டானா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். உங்க பையனை தான் கேட்பேன். வீட்டை எழுதி கொடுன்னு கேட்க போது. அப்படி எல்லாம் கேட்றாத, அதெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. அதை கேட்க மாட்டேன் மாமி. டேய், அரிசி சாப்பிடாதடா. உங்க 2 பேர் கல்யாணத்திலயும் நல்லா மழை பெய்ய போகுது. என்ன மாமி சொன்னீங்க? உங்க 2 பேர் கல்யாணத்திலயும் நல்லா மழை பெய்ய போகுதுன்னு சொன்னேன். ஏய் சந்திரன்,